வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 25/12/2024 மாலை வானிலை அறிக்கை. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது பார்த்தீங்கன்னா அந்த வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கிட்டத்தட்ட அது நம்ம வட தமிழகத்தை ஒட்டி நெருங்கிருச்சு. இன்று மாலை அல்லது நாளை மதியத்துக்குள் முற்றிலுமாக அது வலுவிழக்கும். தற்போது தெற்காந்திரா மற்றும் சென்னை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகின்றது. அதேபோல் கடல் பகுதியில் மேகங்கள் உருவாகி உள்ளது. தொடர்ந்து இந்த மேகங்கள் உருவாவதன் காரணமாக சென்னையில் இன்று நள்ளிரவு, அதாவது மாலையிலிருந்து நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளையில் லேசான மழை, மிதமான மழை, அவ்வப்போது சாரல் தூறலாக இருக்கும். நாளையும் இதே நிலை தான் தொடரும். அதற்கப்புறம் இந்த மேகங்களானது சற்று கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தென் கடலோர மாவட்டங்களும் தென் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும். நாளை வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்யும். நாளை சூரியன் வட உள் மாவட்டங்களில் இருக்காது, மேகங்கள் முழுவதும் பரவி இருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களில் நாளை மறுநாள், அதாவது நாளை மாலை நாளை மறுநாள் ஆகிய ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். தென் உள் மாவட்டங்களிலும் பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. நான் எந்த டிஸ்ட்ரிக்டையும் சொல்லலை, ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களையுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் பெய்யும் கிடையாது, பரவலாக மழை பெய்யும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து சில டிஸ்ட்ரிக்ட் பரவலாக இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் கனமழை இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் மிதமான மழை இருக்கும். அந்த காற்று குவிதல் உள் மாவட்டங்களில் சரியாக ஏற்படும் போது இருக்கும். ஒட்டுமொத்தமாக அடுத்த 2 நாட்கள் வெயில் இல்லாத சூழ்நிலை இருக்கும். சாரல் தூறல் இப்படி தான் முழுவதுமாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 26ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாகவே பாருங்கள் வலு விழுந்துருச்சு. அந்த புதுச்சேரி ஒட்டியுள்ள பகுதியில் அந்த மையத்தை பாருங்கள் நெருங்கிருச்சு. அப்போ அந்த நெல்லூருக்கும் சென்னைக்கு அந்த இடப்பட்ட பகுதியில் காற்று இதில் நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பார்டரில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சென்னை டு அந்த நெல்லூருக்கு இடப்பட்ட அந்த பார்டரில் சென்னையில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள் அப்படியே ஃபர்தராக அப்படியே பாருங்கள், அப்படியே 27ஆம் தேதி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே லைட்டாக 27ஆம் தேதி ஒட்டி பாருங்கள், அப்படியே டவுன் ஆகுது இந்த க்ளவுட்ஸு. ஸோ நீங்கள் க்ளவுட்ஸ்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் ஃபுல்லாக க்ளவுட்ஸு, இந்த கலரில் உள்ளது தான் க்ளவுட்ஸு. இது அனிமேஷனில் நமக்கு தெரியறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைட்டாக டவுன் ஆகுது. அப்புறம் 28ஆம் தேதி பார்க்கும்போது அந்த தென் கடலோர பகுதியில் அப்படியே லைட்டாக டவுன் ஆகுது. அந்த இதோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்குமே இதனுடைய இது இருக்கும். அதாவது நாளை மறுநாள் அந்த 3 நாட்கள் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும், பரவலான மழை இருக்கும். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம கரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது, பரவலான மழை இருக்கும். ஸோ தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. அதே 28ஆம் தேதி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரொம்ப கீழே ஃபார்ம் ஆகுது தெரியுது. இந்தோனேஷியா கிட்ட பாருங்கள் ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த சுழற்சி வரும் 28ஆம் தேதிக்கு அப்புறம் வரும் நாட்கள், அதாவது 29ஆம் தேதி அந்த ஒட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது வேகமாக ஸ்பீடு மூமெண்ட் எடுக்குது. 29ஆம் தேதி பார்க்கும்போது அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு இலங்கை ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகும். அது டெல்டாவுக்கும் 30ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டம் முழுவதும் ஃபஸ்ட்டு ரவுண்டு மழை இருக்கும். 30ஆம் தேதிக்கு அப்புறம் மாலைக்கு பிறகு டெல்டா தென் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு, ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது குளிரோடு தான் வரும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வறண்ட காற்று நமக்கு முழுவதுமாக வட இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த காற்று என்ன ஆகும்னா வளிமண்டலத்தில் போய் மேகக்கூட்டங்களுடன் இணைந்து ஒரு குளிர்காற்றும் ஒரு ஈரப்பதமான காற்றும் 2 வளிமண்டலத்தில் இணைந்து அந்த மேகங்கள் அடர்த்தியான மேகங்களை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் ரெயின் வரது கூட வாய்ப்பு இருக்குது, அதிக கனமழைக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அந்த காலகட்டத்தில், அதாவது 29ஆம் தேதி நைட்டு இதோட ஸ்டார்ட் ஆகும். 30, 31, ஜனவரி 1, ஜனவரி 2 இந்த 4 நாட்கள் தென் கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்ட மக்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் தென் தமிழக மீனவர்களும் சரி, இலங்கை மீனவர்களும் சரி, அந்த 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்று நமக்கு மன்னார் வளைகுடா, ஏன்னா அந்த சுழற்சியானது இலங்கை கிட்ட வருவதன் காரணமாக அந்த சுழற்சி என்னாகும்னா வேகமாக க்ளவுட்ஸ் ஆன்டிக்ளாக்வஸில் அந்த காற்று மேகங்களை இருக்கும்போது அந்த கடலில் அந்த மேகங்கள் சுழற்சியுடன் அந்த காற்று இருக்கும் அதிகமாக. அதனால் மன்னார் வளைகுடா, இலங்கை, தென் தமிழக கடற்கரை பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதிக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீனவர்கள் பாதுகாப்பாக படகை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அடுத்த மழை அப்படிங்கிறது நமக்கு நல்ல தமிழகத்தில் பரவலான மழை அப்படின்னா கண்டிப்பாக இது கோஸ்டல், அதாவது இந்த க்ளவுட், இந்த வளிமண்டலம், இந்த சுழற்சியோ அந்த தாழ்நிலையோ இந்த புதுசாக உருவாக போகிறது எந்த அளவுக்கு மேலே வருதோ அந்த அளவுக்கு வட உள் மாவட்டங்களில் மழை முன்னேறும். ஆனால் இப்போது வட மாவட்டங்கள் அதிகமான குளிர் இருக்கிறதுனால இலங்கை ஒட்டி தான் வரும். இலங்கையை ஒட்டி, கன்னியாகுமரி ஒட்டி, லெவல் வாட்டியுள்ள தான் வரும். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். 30, 31ஆம் தேதி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த சுழற்சியானது இருக்குது, அந்த மையம் இருக்குது, தெரியுது உங்களுக்கு அந்த பாருங்கள்.
சுற்றுது. அப்போது அந்த காற்று எங்கேருந்து இழுக்குது பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள், நம்ம இந்தோனேசியாவிலேருந்து அந்தமான்லேருந்து இலங்கை வந்து தென்கடலோர பகுதியை டச் ஆகி அப்படியே உள்ள மன்னார் கடலே உள்ளே இறங்குது. அந்த இடத்துல தான் மேக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதனால் வந்து அந்த பகுதிகளில் தான் வந்து நிகழ்நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்போ உள்ள நேரத்தில் சுழற்சி கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வட உள் மாவட்டங்களுக்கும். ஸோ இப்போ அந்த தென் கடலோர பகுதிக்கும் தெற்கு டெல்டா பகுதிக்கும் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சில சமயத்தில் வந்து அதிக கனமழை கேட்போம், ஒரு சில இடங்களில் இருக்குது, ஆனால் பரவலான மழை இருக்கும் தென் கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ உள்ள வானிலை அறிக்கை. இப்போ ஆல்ரெடி சென்னையில் சில இடங்களில் மழை தொடங்கிருச்சு, உங்களுக்கு தகவல் வந்திருக்கு. லேசான மிதமான மழை ஆங்காங்கே தொடங்கி பெய்து வருகிறத தகவல் வருது. வரும் மணி நேரங்களில் தொடர்ந்து மிதமான மழையாக தொடர்ந்து இருக்கும், சாரல் தூரல் நனைக்கும் மழையாக இருக்கும். நாளைக்கு இதே நிலைமை தான் இருக்கும். சென்னையை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் தெற்காந்தளவு சென்னைக்கு இடப்பட்ட ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல அந்த நிகழ்நேரம் பொறுத்து, அந்த காற்று இதில் பொறுத்து ஏதாவது ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.